மனதில் நிம்மதிக்குது பாருங்க, இதுதான் மன வியாதியை போக்கும். இந்த மன வியாதியை போக்குறதுக்கு என்னங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உக்காந்து எப்போ நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற வழி இதுவே. இந்த மனதில் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், மனதில் ஒரு பீஸ் கிடைக்கும். மனதில் பீஸும் ரெஸ்ட்டும் கிடைக்கும் போது தான் சவுண்ட் மைண்டாக இருக்கும். அப்போ தான் உனக்கு ஆரோக்கியமாக சிந்திக்க ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் உங்கள் சிந்தனையில் என்ன இருக்காதுங்க, ஒரு சவுண்ட் இருக்காது. சவுண்ட் இருக்குன்னா ஒரு ஒழுங்கான சிந்தையாக இருக்காது. சவுண்ட் மைண்டுன்னு இங்கிலீஷில். நல்ல விதத்தில் சிந்திக்கிறாருங்க, நல்ல விதத்தில் அவருடைய எண்ணங்கள் இருக்குது, நல்ல விதத்தில். சில பேர் இது பாரு, இது பைத்திய மாதிரி இது பேசுது பாரு, இது பைத்திய மாதிரி சிந்திக்குது பாரு. சில பேர் பைத்திய மாதிரி சிந்திக்கிறதுனால தான் பைத்திய மாதிரி பேசுவான், லூசு மாதிரி பேசுவான். எப்போ பார்த்தாலும் பேசினுப்பான். அவன் பேச கேட்டனால நமக்கு தலைவலி வந்துடும். கேட்டுக்கிறீங்களா அந்த மாதிரி ஆளுங்களா? வாயை திறந்தா மூட மாட்டான், இவனே பேசினே இருப்பான். பாவம், இவன் பொண்டாட்டி மாட்டி இவங்ககிட்ட எப்படி கஷ்டப்பட தெரியுமா? அதனால அது என்ன பண்ணும், இவன் பேசினே இருந்தால் அது பாட்டு வேலை செஞ்சுனே இருக்கும். கவனிக்காது. இந்த ஆளுக்கு இதே வேலை தாங்க. வந்தால் லொட 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 லொடன்னு என்ன பண்ணுவான், பேசினே இருப்பான். என்னன்றீங்க அதெல்லாம் எதனாலன்றீங்க? இங்கே ரெஸ்ட் இல்லை. நான் ஜெபம் பண்ணிப்பார். மாத்திரை மருந்தெல்லாம் சுகப்படுத்தாதத உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் சுகப்படுத்தும். தேவனுடைய சமூகம். அதான் தாவீது சொல்றான், உமது பிரசன்னம் எவ்வளவு இன்பமானது, உமது வீடு எவ்வளவு இன்ப, அதுக்காக நான் காத்திருக்கிறேன்றான். ஜெப அறையும் அறை வீட்டுக்குள் புகுந்து ரகசியமாய் தனியாய் மறைமுகமாய் நீ ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவாராம், பதிலளிப்பா. நீ மறைவா நேரத்தை ஒதுக்குங்க, வேண்டுதல் பண்ண ஆரம்பிங்க, விண்ணப்பம் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க உண்மையான கிறிஸ்துவ என்பதை இந்த உலகுக்கு என்ன பண்ண முடியும், வெளியரங்கமாக காட்டவே முடியும். நீ ஜெபிக்கல, உன்னால என்ன பண்ண முடியாது, சாட்சியா வாழ முடியாது. என்னப்பா உன்னை கோயிலுக்கு போறேன்னு சொல்ற, என்னப்பா வாழ்க்கையில் இருக்குதுன்னு உன்னை பார்த்து கிண்டல் அடிப்பான். ஆனால் ஜெபிக்கிற மக்களை பார்த்து யாரும் அப்படி சொல்லவே மாட்டான். ஏன்? அவன் இங்கே கேட்கறத அப்பியாசப்படுத்துறான், இங்கே கேட்கறத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆகவே அவன் வாழ்க்கை என்ன பண்ணுங்க, சரியா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால என்ன பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்க வாழ்க்கையை வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கையா மாற்றும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகவே பிஸியான உலகம், துரித உணவு எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் இது முன்னெல்லாம் காசை கட்டிட்டு போயிருந்தான், இப்போ அது ஃபாஸ்ட் ட்ராக்கு. முன்னெல்லாம் வீட்டில் சமைச்சிச்சோ இல்லைங்க, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஜெபம் கூட எதனா ஃபாஸ்ட்டாக எதனா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. நான் பண்ண மாதிரி எதனா ஃபாஸ்ட்டாக எதனா பண்ண முடியுமா? ஜெபம் நீங்கள் தான் பண்ணணும். இல்லைங்க நான் ஞாத்திக்கிழமை பாசு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். நீ ஜெபம் பண்ண நான் தலை கையில் வச்சா இன்னும் பன்மடங்கு பலிக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணாத வெறும் இங்கே தலை கொடுத்து நான் என்ன பண்ணுறது? நானும் மோதி பார்க்குறேன், ஒன்றும் போக மாட்டுது, பவுன்ஸ் ஆகுது, ஜெபம்லாம் போக மாட்டுது. போஸ்ட் கார்டு போட்டால் என்ன பண்ண மாட்டுது, அட்ரஸ் இல்லாமல் போய் திரும்பி வர மாதிரி இருக்குது. காரணம் என்ன? நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் குடும்பத்தில் நீ ஒழுங்காக ஜாம் பண்ணி பாரு, உங்கள் கணவர் வருவார். நீங்கள் ஒழுங்காக ஜாம் பண்ணி பாரு, உங்கள் பிள்ளை ஜாம் பண்ணும். சில பேர் பிள்ளை சரியில்லைங்க, கணவர் சரியில்லை, நீங்கள் சரியில்லைங்க, அதுதாங்க அவங்க சரியில்லை. இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்க. நீங்கள் ஒழுங்காக ஜாம் பண்ணு. இந்த காலத்தில் பாருங்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி யமஹா பைக் வச்சுருந்தேன். ஒரு முறை அந்த பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய உள்ளே இருக்கிறாரு பாஸ்ட்டுக்கு அடுத்து, ஆனால் பைக் ஸ்டார்ட் ஆகுது மட்டும்தானே, நல்ல ஜபம் மட்டும் ஸ்டார்ட் பண்ண பண்ணுறாரு. என்ன பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜபம், அது கூட ஒரு ஜபம் தான் போடணும்பா, அப்போ தான்ப்பா எல்லாம் நல்லா நடக்கும்னாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்புறம் தோத்திரன்னு சொல்லி ஒரு அட்சட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிண்ணா, ஓகேண்ணா, நல்லா ஜபம் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. கிண்டலாக சொல்கிறாரு, ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறார், நல்லா ஜபம் பண்ணு. இதுக்கு
உண்மை தான் ஜெபம் பண்ணு, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணு, இன்னும் நல்லா பளிச்சுட்டு இருக்கும் வாழ்க்கை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கள், வெற்றி பெறுங்கள், தேவனிடத்தில் பேசுங்கள், தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளுங்கள். அப்போ பாருங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதான் யோவான் சொல்ல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். சிலருடைய ஐக்கியம் என்ன? டிவியோடு ஐக்கியம், சாப்பாடோடு ஐக்கியம், தெருவோடு ஐக்கியம், குடும்பத்தோடு ஐக்கியம். நான் சொல்றேன், வேலையே ஐக்கியமா இருப்பார். சில பேர் செல்லோன்னு ஐக்கியமா இருப்பார். இப்படி கூட பார்த்து நடக்க மாட்டார், இப்படியே பார்த்து தான் போவார். நீங்க நிறைய பசங்களை பாருங்க, அப்புறம் தான் போவான். எங்க போய் முட்டு போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் சொல்றேன், தேவனோடு ஐக்கியம். சொல்லுங்க, தேவனோடு ஐக்கியம். ஜெபம் தேவனோடு ஐக்கியம் பண்ணும். கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம ஜெபத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்க. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு என்ற நாமத்தினாலே திரு சமூகத்து வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அப்பா பிள்ளை என்ற உறவோடு கூட இருக்க வேண்டும். இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருள செய்கிறவர், அவர் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தருகிறவர் என்பதை குறித்து இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இதோ ஆண்டவரே, யாப்பேஸ் ஆண்டவரே ஜெபித்தபடி, ஆண்டவரே தானியேல் ஜெபித்தபடி, ஆண்டவரே ஈசாக்கு ஜெபித்தான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அற்புதமான ஆபிரகாம் ஜெபித்தான் என்று நாங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தாவே கூடி வந்திருக்கிற இவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு வேண்டுதல் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு ஜெப ஆவியை தந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்களோடு கூட இருந்து அனாதி பெருமூச்சோடு இவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்விலே வளரத்தக்கதாக ஒரு கிருபையை நீங்கள் தந்தரலும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சுகம், பலன், ஆரோக்கியம், தெய்வீக பாதுகாப்பு, சமாதானத்தை கட்டளிடுங்க. அப்போ பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாவரையும் சரீரத்தில் உயிர்ப்பிக்கும். ஒரு சுகபலன், ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை நீங்கள் தந்தரலுங்க. ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் அல்லாஹ். ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுங்க.